தமிழ்நாடு வாக்குப்பதிவு வரலாற்றில் இப்போது 1952 2021 வரை நாம் அந்த வாக்குப்பதிவு ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு நிலவரங்களை பார்க்கிறோம். 56% 52ஆம் ஆண்டு, அதன் பின்னர் 1957 46.84% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 80களில் 70% வாக்குகள் 70.774% வாக்குகள் அதிகபட்சமாக பதிவான சூழ்நிலையில் இப்போது 80% தாண்டி 82.24% என்பது புதிய சாதனை, புதிய உச்சம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 86.28%, சேலம் மாவட்டத்தில் 88.02%, சிவகங்கையில் 74.44%, தென்காசியில் 79.28% வாக்குகளும் 5 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 78.07% வாக்குகள் 5 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் அருகில் உள்ள அந்த வரைகலையில் 1952 2021 ஆண்டு வரை பதிவான அந்த வாக்குகளின் வரலாறு சதவீதத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 2011 ஆண்டு உச்சகட்டமாக 78.2% வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதற்கு பின் அங்கு அதிகபட்சமாக இப்போது 82.24% புதிய உச்சம், புதிய சாதனை, புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரலாற்றில் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தலில் ஆண்டு அங்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 76.57% வாக்குகள் அப்போது பதிவானது. இதே போல 1977 அப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. எம்ஜிஆர் அங்கு அண்ணா, இங்கு எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றியது. 77 61.58%, பெரிய அளவில் அங்கு வாக்கு சதவீதம் மாறுதல் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு மிக அதிகபட்சமாக 2011 ஆண்டு அதிகபட்சமாக 78.2% வாக்குகள் தான் அதிகபட்சமாக பதிவானது. அதற்கு பின்னர் இப்போது புதிதாக 2026 ஆண்டில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறியா அல்லது ஆட்சி தொடர்வதற்கான அறிகுறியா என்பது மே 4ஆம் தேதி தெரிய வரும். இப்போது 5 மணி நிலவரப்படி 4,70,00,000 பேர் வாக்களித்து 82.24% என்ற புதிய வாக்குப்பதிவு சதவீதம் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. 90% நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அதிகபட்ச வாக்குப்பதிவு யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், யார் ஆட்சியை தொடருவார்களா, ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அல்லது தொங்கு சட்டமன்றம் ஏற்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களை இந்த வாக்குப்பதிவு நிலவரம் வாக்காளர்கள் மத்தியில் மட்டுமல்ல அரசியல்வாதிகள் மத்தியிலும் எழுப்பி இருக்கிறது. அனைத்திற்கும் விடை மே 4ஆம் தேதி கிடைக்கும்.